ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பரதநாட்டியத்தின் கடவுளாக நடராஜர் கருதப்படுகிறார். நடராஜர் சிவன் வடிவங்களில் ஒன்று. அவர் நடனத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார். பரதநாட்டியம் என்பது பாவம், ராகம் மற்றும் தாளம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நடன வடிவமாகும். பாபாஜி இங்கு குறிப்பிட்டுள்ள செய்தி பற்றி விளக்கவும். ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை என்ற தேவலோக பெண்கள் இருக்கையில் நடராஜருக்கு தனித்துவம் என்ன என்பதை விளக்கவும். இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, தட்ஸ் கால்டு தாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ், TAO ஆஃப் ஃபிசிக்ஸ். அவங்க விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்டாமிக் சேம்பருக்குள்ளே ஒரு ஆட்டம், ஸ்மால் அணுன்றாங்க இல்லையா, அதை பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அதான் அந்த புக்கே. வரிசையாக அந்த ஃபோட்டோலாம் எப்படி வருதுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த அணுக்களினுடைய தாண்டவம் என்பது அப்படியே கிரேஜுவலாக நடராஜ தாண்டவமாக மாறிப்போகுது. அதனால் இந்த உலகம் பூராவும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 கர்த்தவியங்களையும் கடமைகளையும் செய்யக்கூடிய ஒரு டிவைன் எனர்ஜியாக நடராஜ தாண்டவம் இருக்கிறது என்பதற்கு இதுதான் ப்ரூஃப். அதே மாதிரி விஞ்ஞானிகள் சில விஷயங்களாக ஆராய்ச்சி பார்த்தாங்க. சிதம்பரம் கோயில், திருநள்ளாறில் இருக்கிற சனீஸ்வரன் கோயில், இதையெல்லாம் சேட்டிலைட்டு அந்த மாதிரியான இன்றைக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஆராய்ச்சி பார்க்குற போது அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் மேலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கும் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சில எனர்ஜிக்கும் கண்ட்ரோல் இருக்குன்றாங்க. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில்கிட்ட வரும்போது சேட்டலைட் வேலை செய்யலை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்முடைய ஆட்கள் அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. நமக்கு அவங்க சொல்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்காததுனால நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு சிதம்பரத்துலேயும் சரி, திருநள்ளாறிலையும் சரி, இந்த மாதிரி சில இடங்கள்லாம் ஏதோ ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் நம்ம ஜனங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காகவும், அங்கே போய் நீ கும்பிட்டாவே அது ஒன்று கிடச்சிடுங்கிறதுக்காகவும் உண்டாக்கி வச்சுருக்காங்க. இந்த தாவோ ஆஃப் ஃபிசிக்ஸுங்கிற புக்கு நம்முடைய லைப்ரரியில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த ஃபோட்டோ எப்படி வருது, லாஸ்ட்டில் அது எப்படி நடராஜ தாண்டவமாக முடியுதுங்கிறத நீங்கள் அதை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கேரளாவில் ஜெர்மன்காரங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. பெரிய பெரிய நம்பூதிரிகள் கர்நாடகா, கேரளாவில் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டின்னு திருச்சூர் பக்கத்துலேயோ குருவாயூர்லேயோ அவங்க செலவில் ஒரு பெரிய யாகம் வளர்த்தாங்க. அந்த யாகத்தை அவங்க ஃபோட்டோ போட்டே போனாங்க. அது சின்ன மைன்யூட் கேமராஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு கூட அவங்க அது என்ன தான் வருதுன்னு பார்த்தாங்க. அப்போ அந்த யாகத்தினுடைய முடிவில் வந்த அந்த ஒளி வடிவம் நடராஜ தாண்டும். ஜெர்மன்காரங்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க, இப்படி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு. அதனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதிலெல்லாம். நடராஜ தாண்டவம் என்பது ஏதோ ஒரு சிவபெருமானுடைய வடிவமாகிய நடராஜன் நம்ம நினைக்க தேவையில்லை. இட் இஸ் தி காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய தாண்டவம். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். அதாவது இந்த கால் கட்டியில் போட்டு முயலகனை இது பண்ணியிருக்காரு, அது மறைத்தல்னு சொல்லக்கூடியது. கையை ஆசீர்வாதத்தில் வச்சுருக்காரு, அருளல்னு சொல்லக்கூடியது. ஒரு உடுக்க மாதிரி கையில் வச்சுருப்பார், அது படைத்தல். ஏன்னா உலகத்தில் சவுண்டில் இருந்து தான் இந்த உலகம் உருவாச்சு. முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாக இருந்தது அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. நெருப்பு அழிக்கிற விஷயம். இப்படி அந்த 5 முத்திரைகளிலையும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருள், மறைத்தல்ங்கிறது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தார்காவனத்தில் இருக்கிற ரிஷிகள் நாங்கள் யாகம் ஹோமம் பண்ணாவே போகிறோம், எங்கள் கடவுள்லாம் வேண்டாங்கிற ஒரு இருமாப்பில் இருந்தார்கள். அப்போ அவங்களுடைய கர்வத்தை பங்கம் பண்ணுறதுக்காக விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தும் சிவபெருமான் ஒரு பிட்சாடன அவதாரம் எடுத்தும் வராங்க. பிட்சாடனா கோமலம் கட்டின்னு இருக்கிற ஒரு அழகான பிச்சைக்காரன். இந்த மோகினிங்கெல்லாம் இந்த அழகான சிவனை பார்த்து அவன் பின்னால் ஓடிவிட்டாங்க. இந்த ரிஷிகள் எல்லாங்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் விஷ்ணு மோகினி பின்னால் ஓடிவிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த திமிரு, நம்ம தான் பெரிய பல்புன்றது ஒழிஞ்சு போச்சு. இதை அழிக்கணுங்கிறதுக்காக அவங்க பெரிய யாகம் வளர்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாகத்திலெல்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி.
அதில் தான் இந்த முயலகன் என்ற ராட்சசன் வந்தான். அவன் ஒரு அழிக்கிறதுக்காக சிவபெருமான் வர்றபோது அவனை கால் கடியில் போட்டு ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு அவங்க ஏவி விடுறாங்க சாமி மேலே. அவர் அதை ஜாலியாக கழுத்து மேலே போட்டுட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். இப்படி பல விஷயங்கள் நம்ம புராணங்கள்லேயே இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு கதையாக நாம் ஏதோ ரிஷிகள் சிவபெருமான் சண்டை அப்படின்னு நினைக்க தேவையில்லை. மிகப்பெரிய தத்துவங்களை நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் வாயிலாகவும் இந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுகிற விஷயங்கள் வாயிலாகவும் புரிந்து கொள்வதற்காக நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். அதனால் நடராஜருங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், சிதம்பர ரகசியம். நீங்கள்லாம் சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா நடராஜர் சிவகாமி மண்டபம், அதுக்கு வெளியே ஒரு பில்லர் இருக்கும். பில்லரில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அதை இப்படி தள்ளிட்டு கற்பூரம் காட்டும். இதுதான் சிதம்பர ரகசியம். அங்கே ஒன்றும் இருக்காது, ஒரு தங்க வில்வ மாலை மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் நம்ம காட்டிட்டோம். ஆகாசம், பூமி, நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஆகாசத்தில் சக்தி சகிட கணபதி ஒரு ஓம்கார வடிவத்தில் திருசூலம் ஓம் மாதிரி வடிஞ்சிருக்கும். வழிங்காயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் விஞ்ஞானபூர்வமான சிதம்பர ரகசியம். இது பாருங்கள், தும்பிக்கை, இங்கே சூலம். அப்போ சூலம் வளையுது, இதுதான் சக்தி சகிட கணபதி. இது நிஜமாக பார்த்தீங்கன்னாக்கா தலைகளை பாருங்கள், ஒரு ஓம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓம் உண நம்பர் இப்படி சொல்லி போட்டால் ஓம்ன்றது திருப்பு. இது பூமி. பூமியில் ஒரு ஓம் தெரியுதா? இந்த ஓம் இது வராகர். இந்த பூமியில் வராகர் நரசிம்மர் 2 பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் விசாகப்பட்டினத்துக்கு போனீங்கன்னா விசாகன்னா முருகன் அர்த்தம், விசாகப்பட்டினம்னா முருகனுடைய ஊருன்னு அர்த்தம். ஸோ அங்கே இருக்கிறது ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். எப்படி முஸ்லீமுங்க சந்தனக்கூடுன்றாங்களோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்காக தான் அந்த சந்தனத்தை எடுப்பாங்க. ஐருங்க கண்ணை கட்டின்னு போய் எடுப்பாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஒரு நரசிம்மருடைய வடிவமும் அந்த வராகருடைய வடிவமும் பூமியில் இருக்குது. அப்போ பூமி யாருக்கு இருக்காங்க? வராக நரசிம்மர் இருக்காங்க. ஆகாசத்தில் சக்தி சகித கணபதி இருக்காங்க. இங்கே ஒரு ஆள் கால் இருக்கு இல்லையா, கால் தொடலை பூமியை. இங்கே கை இருக்குது, கை ஆகாசத்தை தொடலை. ஒரு ஆள் நிற்கிறாரு, அவருக்கு 3 நாமம் இருக்குது. இடது கை இப்படி இருக்குது, வலது கை இப்படி இருக்குது, இடது பாதம் இப்படி இருக்குது. ஆனால் அவர் ஆகாசத்தையும் தொடலை, பூமியும் தொடலை. அவருடைய முகம் என்ன? 3 நாமம். அந்த 3 நாமந்தான் கோவிந்தராஜன். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஏதாவது சொல்லு. அந்த 3 நாமம் உள்ள எனர்ஜி இருக்கு இல்லையா. அதனால தான் ஐயங்காரங்கெல்லாம் மூஞ்சில் அந்த பகவானுடைய வடிவம் நேம் இஸ் ஈக்குவல் டு நாம், நாமம். நாமம் அப்படின்னா நாம், நேம். அதனால் அந்த விஷ்ணுவனுடைய வடிவத்தை தான் இந்த ஐயங்காரங்கெல்லாம் மூஞ்சில் போட்டுக்கிறாங்க. ஸோ அதுதான் அது விஷ்ணு. இந்த தூக்கி எடுத்து திருவடி இருக்கு இல்லையா, இது நடராஜர், இது அருளர். இது ஆகாசத்தை நோக்கி இப்படி போகுது. ஸோ இது ஆகாசத்தையும் தொடலை, பூமியும் தொடலை. எப்படி? இதுக்கும் இது ரெண்டும் மேக்னட்ஸ். 2 மேக்னட்ஸை எதிரும் புதிருமாக வைக்கிற போது ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது இந்த 2 மேக்னெட்டுக்கு நடுவில். அதில் சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த சுழன்றுகின்ற நடராஜ தாண்டவம் ஆகாசத்தில் இருக்கிற சக்தி கணபதி, பூமியில் இருக்கக்கூடிய வராக நரசிம்மர், இந்த 2 மேக்னெட். இதில் ஓம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இதில் ஓம் உல்ட்டாவாக இருக்குது. ஸோ 2 மேக்னெட்டை தலைகீழாக வச்சுருக்காங்க. டாப்ஸி டர்வின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான விஷயம். வச்சுடு, இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை முதல்ல சொன்னவனே நான் தான். உலகத்தில் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. சிதம்பர ரகசியம்னா 50 ரூபா கொடுத்து கற்பூரம் காட்டுறதான் நம்பியிருந்தாங்க. நான் தான் இதுதான் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உங்கள் கேமராவில் விஞ்ஞானபூர்வமாக வடிவிச்சு இதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கங்களையும் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சிதம்பரம் என்பது ரொம்ப பெரிய, இந்த உலகத்தில் சில முக்கியமான இடங்களில் எனர்ஜிஸ் இருக்குது. அதில் திருநள்ளாறு, சிதம்பரம். நம்ம பெரியவங்கள்லாம் பைத்தியக்காரங்க இல்லை. அவங்க ஒரு இடத்துல ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அந்த கோயில் அந்த இடத்துல வரணுங்கிறதுக்கு சில காரண காரியங்கள் இருக்கும். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உஜ்ஜயினி, மகாகாலேஸ்வர், இந்த மாதிரியான சில ஸ்தலங்கள்லாம் இப்படியான ஒரு டிவைன் எனர்ஜியோட ஸ்டோரேஜு இல்லை அதனுடைய ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க
அதாவது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லை, வெளிநாட்டுக்காரனுக்கு ஆன்மீகம் தெரியாது, விஞ்ஞானம் தெரியும். ராமாயண காலத்தில் பிரிட்ஜு கட்டி போனாங்க. குரங்குங்க, கரடிகள், அணில்கள் எல்லாம் வந்து பிரிட்ஜு கட்டி ஒரு 12 மைல் ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க. நம்ம ஊர் ராமேஸ்வரத்துக்கிட்ட இருந்து நீங்கள் படிக்கிறீங்க. இப்போது விஞ்ஞானம் வளர வளர நாசா அப்படின்றாங்க இல்லையா, அந்த சேட்டிலைட்டில் பார்க்குற போது தண்ணிக்கு அடியில் அந்த பிரிட்ஜு இருந்துருக்கு. அந்த 12 மைலுக்கு உள்ள பிரிட்ஜு அந்த காலத்தில் அணிலும் கரடியும் குரங்கும் கட்டினது இருந்திருக்கு. Question from Anika, USA. If one of our family members passes away, why do people say not to climb hilltop temples for certain period of time? யார் கொல்லி வச்சாங்களோ அவங்க வந்து ஒரு உடலை எரிச்ச கர்மம், ஒரு உடம்பை எரிக்கிறதுங்கிறது ஒரு விதமான கர்மம். அதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி சில ரூல்ஸ் உண்டு. 48 நாளைக்கு அந்த மாதிரி. யார் சும்மா ஒரு சாவை அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ அந்த தீட்டெல்லாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீ கோயிலுக்கு போகக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்கள எழுதி கொடுத்து சொல்லு, ஒரு வருஷம் நான் டெஃபினட்டாக உயிரோடு இருப்பேன்னு எழுதி கொடுத்து சொல்லு, நான் வேணால் போகாதுக்கிறேன். வேலை நமனும் வருவானே தம்பி தனைய துணையாமோ. எமன் வந்தாக்கா அவன் என் தம்பியை மச்சான்னா விட்டு போகிறானா. வேலை நமனும் வருவானேல் தம்பி தனைய துணையாமோ. உம்பர் வரவும் திருத்தணிகை மலை மேல் இருப்பாருக்கு தும்பக்குடலை எடுக்காமல் அப்படின்னா. திருத்தணி மலை மேல் இருக்கிற முருகனுக்கு பூக்கொடையை தூக்கின்னு போய் பூஜை பண்ணுறது விட்டுப்புட்டு அவன் செத்துப்புட்டான் இவன் செத்துப்புட்டான்னு சொல்லி எல்லாம் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு யாருக்காவது கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சைக்காலஜி. அது நீ ரோட்டில் போகிற லாயலாக்காலி சுடுகாடு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு, எங்கேயோ அந்த பணத்தை எடுத்துன்னு போகிறாங்க. நீ ஒரு ஸ்கூட்டரை அப்படி கொஞ்சம் லோ மோஷனில் வச்சுட்டு ஆஃப் கூட பண்ண மாட்டேன். இன்றைக்கி ரொம்ப நல்ல சகுனம்னுவேன். எவனும் செத்து போனால் உனக்கு நல்ல சகுனன்றது. ஒரு நிமிஷம் நீ நினச்சி பார்த்தியா, என்னை கூட இப்படி தான் ஒரு நாள் தூக்கின்னு போக போகிறாங்க அப்படின்னு யாராவது நினச்சி பார்க்குறாங்களா? ஒவ்வொரு தடவை ஒரு பணத்தை பார்க்குறப்பையும் நான் எனக்கு இதுதான் கதி, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு அடுத்த நிமிஷம் வரலாம், எப்போ வேணால் வரலாம், அப்போது நான் என்ன சொத்து சேர்த்துருக்கேன் இது வரைக்கும்னு. அதனால் தேவாரத்தில் வருது, பொதிசோறு கண்டாய் அப்படிங்கிறாரு. இப்போ நீ ஒரு ஊருக்கு போகிற, இங்கேருந்து டெல்லி போகிற, பெங்களூர் போகிற, எங்கேயோ இங்கேருந்து மிளகாப்பொடி, இட்லி, புளி சாதம், தயிர் சாதம் ஏதோ கட்டி எடுத்துன்னு போகிறியே இல்லையா. அந்த நாளைக்கு இந்த பூமியிலேருந்து ஆகாசம் வரைக்கும் போகணும், ஆத்மா பித்ருலோகத்துக்கு போகணும். அதுக்கு நீ என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிற, அதுக்கு கட்டு சாதம் என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிற. அதனால தான் தேவாரத்தில் சொல்கிறார், நான் கோயிலுக்கு போகிறது, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, சேத்திராடனங்கள் எல்லாம் போகிறது, புண்ணிய நதிகள் எல்லாம் குளிக்கிறது, இதெல்லாம் என்ன, நான் மேலே போகிற போது எனக்கு கட்டு சாதம் அதெல்லாம் இப்பயே பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். அதனால் கொல்லி வச்சுருந்தா மாத்திரம் உங்களுக்கு ஒரு 48 நாள் நீங்கள் ஒரு எடுத்துக்கலாம் கெஸ்டேஷன் பீரியட். ஏன்னா ஒரு உடலை எரிக்கிறதுங்கிறது ஒரு துர்க்கர்மம். மற்றவங்க எல்லாம் வந்து அந்த 13ஆம் நாள் காரியம் ஆகி புண்ணியவாஜனை வீட்டில் பண்ண உடனே சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த 13 நாள் கூட நீ கோயிலுக்கு போய் ஒரு சுத்தபத்தமான பூஜை பண்ணுறதுக்கான ரூலே தவிர நீ உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுற பூஜைக்கு எந்த தீட்டும் கிடையாது. நீ உள்ளுக்குள்ளே பண்ண போகிற மனதானே மனதில் நின்ற கருத்தானே, உள்ளுக்குள்ளே பண்ணுற பூஜைக்கு தீட்டு எங்கேருந்து வந்துச்சு. அதனால் அதெல்லாம் நீ அடுத்த நிமிஷமே பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் பாடி அங்கே இருக்கிற போதே இந்த ஆத்மாவுக்கு நீ சாந்தி கொடுன்னு கூட நீ வேண்டிக்கலாம், தப்பே கிடையாது அதிலெல்லாம். ஓகே. Question from Radhika. Can you please explain the Navanidhis of Hanuman? What's the difference between Prapti and Prakamya Siddhi? Why didn't Hanuman, Krishna, Durga, Jesus, Prophet Muhammad or any other Mahans like you use Vasitva Siddhi to change the minds of the people for better? வசித்துவம்னா என்ன? வசியம் பண்ணுறதுன்னு அர்த்தம். நான் ஏன் வசியம் பண்ணும் இல்லையா? நான் ஏன் வசியம் பண்ணும்? வசியம் பண்ணுறதுன்னு என்னென்னா அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணுறது. ஏதோ ஒரு வகையாக மை, எந்திரம், தந்திரம், இல்லை கண் பார்வை, இதில் அவங்கள மனோ தத்துவ ரீதியாக வசியம் பண்ணி அவங்க நம்மளை லைக் பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறது இல்லையா, அதுதான் வசித்துவம்ன்றது. அதுக்கு வசியம்னு பேர். ஏன் பண்ணும்? நீ யோசனை பண்ணிப்பார். இந்த உலகத்தில் அவன் வந்த வேலையை அவன் செய்ய போகிறான்.
இதில் இந்தமாரி எல்லாரையும் நம்ம ஏன் ஆப்ரேட் பண்ணி சொதப்பணும்? அதனால் இது சில பேர் செய்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. Question from Kavita Velraj from Periyanayakanpalayam. துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்னும் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் நஞ்சு என்பதற்கு அமிர்தம் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று உபன்யாசகர் ஒருவர் கூறினார். இது சரிதானா? சரி என்றால் தொப்புள் கொடியை இதனால்தான் நாம் நஞ்சு கொடி என்று அழைக்கிறோமா? அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போது எப்போ பாரு கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட மீனிங். ஆல் த டைம். அதுக்கு என்ன பேர்? சுவாச நிஸ்வாசம்னு பேர். உள்காற்று வெளிக்காற்று ரெண்டு நேரத்துலையும் நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் அதனுடைய மீனிங். இப்போ நீ தூங்குற போது உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் தூங்குற போது கூட கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் உனக்கு வந்துச்சுன்னா மூச்சு காற்றுலேயே கடவுள் கலந்துருவார். அதெல்லாம் இதனுடைய மீனிங்கே தவிர இந்த தொப்புள் கொடி வேறு எதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது விஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது. தொப்புள் கொடி விஷம், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு தாயாருடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது, அது ரெண்டு பேருக்கும் தொப்புள் கொடி உறவு, அந்த குழந்தைக்கு அதுக்கும். அதனால தான் குழந்தை வெளியே வந்த உடனே இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு நாய் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தொப்புள் கொடியை பூமியில் 2 அடி ஆழம் குளித்து வஞ்சி வச்சுருவாங்க ஒரு காலத்தில். இப்போ என்ன பண்ணுறாங்க, முள்ளால் எடுக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்றதுனால இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது. நம்ம இந்த அம்மா கூட அங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. லைஃப் ஸ்டைல்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க இந்த ரோட்டில். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா அந்த தொப்புள் கொடியை கொண்டு போய் அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ எந்த வியாதி உலகத்தில் வந்தாலும் கூட உங்களுடைய தொப்புள் கொடி அங்கே இருந்தால் அதை வச்சு உங்களை க்யூர் பண்ண முடியும்னு விஞ்ஞானம் ஒத்துக்குது. இப்போ முள்ளால் எடுக்கிற மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்ற மாதிரி இங்கே அதுக்காக ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அதனால் அது வேறு இது வேறு. தொப்புள் கொடி என்பது ஒரு தாயையும் இதையும் பிணைச்சி வச்சிருது. இது கடவுளுடைய சயின்ஸில் இருக்குது. இப்போ தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சாங்க. பார்க்கடலில் கடைஞ்ச போது அதில் நல்ல விஷயம்லாம் வந்துச்சு. ஒத்த கொம்பு குதிரை, ஊர்துவரேதஸு, மகாலட்சுமி, அதுக்கப்புறம் கற்பக விருஷம், காமதேனு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் வந்துச்சு. ஆனால் அதே பார்க்கடலில் தான் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷயம் கூட வந்துச்சு. ஒரே கடலில் நல்லதும் வந்துச்சு கெட்டதும் வந்துச்சு. அப்போ அந்த ஆழகால விஷயம் எல்லோரும் எனக்கு வேணான்ட்டானுங்க. நல்லது வந்த போதெல்லாம் எனக்குன்னுவாங்க, விஷம் வந்தவொடனே வேணான்ட்டாங்க. இப்போ சிவபெருமான் என்ன பண்ணார், பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், முந்தை இருந்து நட்டூர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி உலகத்தில் பெரிய நாகரிகன்னா மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம விஷத்தை கூட எடுத்துக்கிறதுன்னு அதை தான் சிவபெருமான் செஞ்சார். அதனால் அவருக்கு என்ன பேர்? தியாகராஜன், தியாகேசன், தியாக விடந்தன் அப்படின்னு. அப்போ பார்க்கடலில் அமிர்தமும் வந்துச்சு, ஆழகால விஷமும் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தாய் இருக்கா இல்லையா, அவகிட்ட இடுப்புக்கு மேலே இருக்கிற மாரில் அமிர்தம் வருது. அதை சாப்பிட்டு தான் குழந்தை வருது. அது மாடு, கண்ணுக்குட்டி, குழந்தைங்க யாராக இருந்தாலும் அந்த பாலில் இருந்து தான் குழந்தைங்க வளருது. அது அமிர்தம். இந்த தொப்புளுக்கு கீழே இருக்கிற விஷயம் இல்லையா, அதுதான் தொப்புள், இந்த கொடின்றது, நஞ்சு கொடின்னு சொல்கிறது. அதனால் உலகத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும். பார்க்கடலில் கடைஞ்சாலையும் வரும். உங்கள் தாய் கூட ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் க்ரியேஷன் தான். அவங்ககிட்டையும் நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இல்லைன்னா இந்த மைக்கு வேலை செய்யாது, அந்த பல்பு வேலை செய்யாது. இந்த உலகம் பூராவும் இந்த ரெண்டும் இருந்தே ஆகணும். இது போக ஒன்று கண்ணுக்கு தெரியாது இருக்குது. எல்லா எலக்ட்ரிசிட்டிக்கும் சேர்ந்து ஒரு ஆணி அடித்து பூமியில் எங்கேயாவது இறக்கியிருப்பாங்க. அதுக்கு எர்த்துன்னு பேர். அந்த எர்த்துன்றது பிரம்மா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது சிவசக்தி இல்லை சங்கர நாராயண ஸ்வரூபம். அதனால் உலகம் பூராவும் எந்த பொருள் எடுத்தாலும் அதில் இந்த 3 விஷயம் இருக்கும். அதுக்கு ஹோலி ட்ரினிட்டி அப்படின்வாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரனுங்கிற மாதிரி 3 சொரூபங்கள் இருந்து தீரும். அதை விஞ்ஞான பூர்வமாக பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்துன்னு எடுத்துக்கோ, மெய்ஞான பூர்வமாக பார்த்தாக்கா சங்கர நாராயணன் பிரம்மான்னு எடுத்துக்கோ. உன்னோட ஆனால் இருக்கும், சேர்ந்து தான் இருக்கும். Question from a devotee. As the soul leaves the body, it does not have any connections with its worldly relationships. இருக்கும், 13 நாளைக்கு இருக்கும். But it leaves. ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சப்புறம் இந்த பூமியிலேயே 13 நாளைக்கு இருக்கும். அதனால தான் அது காரியம் பண்ணுறதுன்றது.
அது ஆரம்பத்தில் என்ன பண்ணும், இறந்து கிடக்கிற தன் உடலுக்கு அதாவது இப்படி இறந்து கிடக்குதுன்னா இந்த இடத்துல நிற்கும், படுத்துன்னு இருந்தது அப்படியே நிற்கும், அது ஒளி வடிவத்தில் இருக்கும். எல்லோரும் அன்றதெல்லாம் பார்த்து அழாதீங்க, நான் இருக்கிறேன்னா உங்களுக்கு சொல்ல பார்க்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இறந்து போனாலே நினச்சிக்கிட்டு அது நிற்கிறீங்க யாரோ செத்து போட்டாருன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் அதுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்தால் இந்த கும்பகோணம் இல்லை ஏதோ ஒரு ஊரில் உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருந்தால் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும். அவங்க வீட்டில் அவங்க திடீர்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு இங்கேருந்து டெலிகிராம் போகும் இல்லை லெட்ரு போகும், இந்த ஆள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அதே டைமில் அவங்களுக்கு அங்கே இந்த காட்சி கிடைக்கும். இப்படி ஒரு 13 நாளைக்கு அது அழிஞ்சிக்கின்னு இருக்கும். 13ஆம் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு கடவுள் மாதிரி மாற்றணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயில் இல்லைன்னா அது கொடிமரம் இருக்கும், அதனால் ஒரு குச்சி நட்டு இதுதான் கொடிமரம்னுவாங்க. ஒரு கல் வச்சுப்பாங்க, அந்த கல்லுக்குள்ளே இந்த ஆத்மா குப்புசாமி இந்த வரலட்சுமி யாரோ ஒருத்தரை ஏற்றி விடுவாங்க. அந்த 64 கலைகள் ஒரு உடம்புல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தர்மபுரியில் எடுத்து அந்த கல்லில் வச்சு ஒன்றை நாங்கள் கோயில் சாமியாக மாற்றிட்டோம், நீ இன்னும் கிளம்பு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஆத்மா பித்ருலோகத்துக்கு போகுது. அது ஒன்றும் சாமி ஆகிடாது, பூமியிலேருந்து எத்தீரியல் வேர்ல்டுன்னு பேர், பித்ருலோகம். அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கும், திருப்பியும் பூமிக்கு வந்துடும். புனர்பி ஜனனம் புனர்பி மரணம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த மரணம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜீவன் முக்தி அடையாத வரையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். போகணும் வரணும் பரமபத விளையாட்டு, ஏணியில் மேலே போவீங்க, பாம்பு வாயில் இறங்குவீங்க, விளையாடினே இருக்க வேண்டியது தான். எப்போயாவது கேமை முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் விளையாட வேண்டியதில்லை. அந்த மாதிரி யாரோ தான் தப்பிக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ஆசானுகளும் துகளாயின அப்படின்ற மாதிரி, எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது, எல்லா மறை என்னை மறந்த நலம் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்வாணம், பிளாங்க் மைண்டு வரணும். எந்த ஆசையும் உலகத்தில் இருக்கக்கூடாது, எந்த பந்தம், எந்த பாசம், எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஒரு கப்பல் இருக்குது, அது நங்கூரம் போட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா மெரினா பீச்லேயும் இந்த கடற்கரையிலையும் வங்காள வெறியோடாலையும் அப்படி தான் இருக்கும். அந்த ஹேங்கார்ன்னுவாங்க இல்லையா, நங்கூரம், அதை தூக்கிட்டா இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயினே இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் வைத்திருக்கிற பந்த பாசங்கள் தான் இந்த உலகத்தில் உங்களை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய நங்கூரங்கள். அந்த நங்கூரத்தை தூக்கு, ஆசையை தூக்கு, அப்போ நீ எங்கே வேணால் போயிட்டே இருக்கலாம். பிறவி பெருங்கடல் நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடலில் நீந்தி தான் கடக்க முடியும், இல்லைன்னா உலகத்தில் கடவுளுடைய அடியில் சேராமல் இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் எவ்வளவோ மகான்கள் என்னவோ சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் அலையும் கடலும் ஒன்று தான் அப்படின்றார். அலைகள் இருக்குது கடலில், இந்த அலைகள்லாம் சேர்ந்தால் அதுதான் கடல். அப்போ நாமெல்லாம் அலைகள், ஜீவாத்மாக்கள். இந்த அலைகள் எல்லாம் சேர்ந்தால் என்ன, அதுதான் கடல். அப்போ அதுக்கு பேர் பரமாத்மா. மாதுவாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, எப்பயுமே இந்த ரெண்டும் ஒன்றாயிடாது. நடுவில் பிறவின்ற கடல் இருக்குது, பிறவிக்கு அந்த பக்கம் சாமி இருக்கார், இந்த பக்கம் ஜீவாத்மா இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு தான், நடுவில் இந்த கடல் இருக்குன்னார். ராமானுஜர் சொன்னார், நீ சொல்கிறது உண்மைதான் மதுவாச்சாரி, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு போட்டு ஒரு கப்பல் இருந்தால் இந்த கடலில் நீ நீந்தி அந்த பக்கம் போயிட்டு சாமிக்கிட்ட நித்திய சூரியா உட்காந்துக்கலாம். நித்திய சூரியன்னா அழியாத உடம்போட கடவுள்கிட்ட உட்காந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டுன்னு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய. இந்த மூணும் கரெக்டு தான், உன் இஷ்டம். இதை நம்புறதும் நம்பாத போகிறதும் உன் இஷ்டம் இல்லையா. கரெக்டாக தானே இருக்குது. அலையும் கடலும் ஒன்றுனாலையும் கரெக்டு, அந்த பக்கம் சாமி இந்த பக்கம் நாம் இருக்கிறனாலையும் ஒன்று தான். இல்லை போட்டு இருந்து ஆச்சாரியனுடைய போட்டு இருந்தாக்கா நம்ம அந்த பக்கம் போய் கடவுள்கிட்ட இளைப்பாறலாம். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருவே தரு நிழலே அப்படின்னு. இதை தான் நிறையா ஒரு வள்ளலார் போன்ற மகான்கள் என்ன சொன்னாங்க, இக்கரை கடந்தீடில் அக்கரையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே. இந்த கரை பிறவி, அந்த கரை சாமி இருக்கிற இடம், கடந்துட்டாக்கா அங்கே நடராஜர் இருக்கார், அந்த சக்கரை மாதிரி இனிக்கும். இக்கரை கடந்தீடில் அக்கறை, அக்கறை என்னன்னா தி அதர் ஷோர். இனிப்பதுன்னா அங்கே இனிப்பது நடராஜ சர்க்கரையே அப்படின்னு சொல்லி. அத்வைத்தம் துவைத்தம் இஷ்டாத்வைத்திலையும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ், உனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணு. நீ நாமம் போட்ட ஆளாக இருந்தால் ராமானுஜரை ஃபாலோ பண்ணிக்கோ, ஆச்சாரியனை பிடிச்சி அவர் மூலமாக பெருமாள்கிட்ட போயிடலாம், அங்கே போய் உட்காந்துக்கலான்னு. நீ மாதவாச்சாரியரை ஃபாலோ பண்ணுறா இருந்தாக்கா தூரத்தில் இருக்கிற சாமி இங்கேருந்தே கும்பிட்டுக்கிற பద్ధத்தில் இருந்துக்கோ. இல்லை ஆதிசங்கரர் போன்றவர்கள் சொன்ன அத்வைத்தத்தில் இருந்தோ நான் தான் கடவுள், எனக்கும் கடவுளுக்கும் பேதம் இல்லை, அலையும் கடவுளும் ஒன்று தாங்கிற தத்துவத்துவா. ஆனால் வந்துட்டு வாயில் சும்மா டூப்புட்டுன்னு இருக்கக்கூடாது, நிஜமாக கடவுள் மாதிரி வாழ கற்றுக்கோ.
நீயும் கடவுள் மாதிரி வாழணும், அன்பாக இருக்கணும், வெறுப்பு பண்ணணும், கோபம் இல்லாமல் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பொறாமை விடணும், அறிவோடு இருக்கணும், ஆற்றலோடு இருக்கணும். அப்படிலாம் எந்த அத்வைத்தம் ரொம்ப நல்ல விஷயம். நாமும் கடவுளும் கடவுளை போல நாம் வாழ முடியும். டு பி லைக் காட், பிஹேவ் லைக் காடுன்னு அர்த்தம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது வேறேன்னு நினச்சிக்கோங்க. இல்லை இது ஒன்று தான் நினச்சிக்கோங்க. இப்போ நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம்னா தான். நான் வேறு இல்லை, நீ வேறு இல்லை, இந்த உத்தமமான குணத்தை எனக்கு கொடுப்பா சாமி அப்படின்னு அர்த்தம். எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணி நம்ம பெரியவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? எந்த ஒரு மதத்திலேயாவது இப்போ இயேசுநாதர் இருக்காருன்னா அங்கே ப்ராட்டஸ்டன்ட்டு கேத்தலிக் 2 தான். அதில் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் உருவ வழிபாடு இருக்குன்றாங்க, இன்னொருத்தர் உருவ வழிபாடு இல்லைன்றாங்க, தீர்ந்து போச்சு. புத்த மதத்தில் மகாயான புத்த மதம், ஹீனாயான புத்த மதம், அதுவும் இப்படி தான். உருவ வழிபாடு உருவமேற்ற அருவ வழிபாடுன்னு சொல்கிறது. ஜெயின்ஸ் இருக்காங்க, அதில் ஸ்வேதாம்பரர், இன்னொன்று வந்து திகம்பரர் அப்படின்னு, அதுவும் இப்படி தான். உருவமற்ற தன்மை. ஸோ எல்லா மதங்களும் இந்த 2ஐயும் ஒத்துக்குது. நம்மக்கிட்டேயும் இதெல்லாம் இருக்குது. உருவன்று அருவன்று அப்படின்னோம் இல்லை, உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய். உரு இல்லை, மலர் அதனுடைய மொட்டு. உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், அருள்வாய் குகனே. இதுவும் அதே தத்துவம்தான். ஸோ உலகத்தில் எல்லாரும் சொல்கிறது ஒரே விஷயந்தான். உருவன்று அருவன்றுனாலே அதே தான். கம்பர் சொல்கிறாரு, கடவுளுங்கிறது உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், கடவுள் இருக்காருன்னா ஆமாம். அலதென்றுரைக்கில் அலதேயாம், இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லை. ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம், ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம். எலக்ட்ரிசிட்டி ஒன்று அப்படிங்கிறது ஒரு விஷயம். மைக்கு வேறு, பல்பு வேறு, டோஸ்டர் வேறு, ஹீட்ரு வேறுன்றது வேறு, ஆனால் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி தான். அப்போ ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம். இதெல்லாம் நம்முடைய குருவி மொழியை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அதனால் நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கேன்னே பிழைப்போமா, இதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சியில் மாட்டாது. அதனால் கும்பிட்டுட்டு உருப்படுற வழியை பார்க்கலாம், நமக்கு கேட்கு இந்த விசாரங்கள் எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நிறைய நீங்கள் மத புஸ்தகங்களை, திலாசபின்னு வாங்க, அதெல்லாம் படிங்க. இல்லை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மகான்கள் என்ன சொன்னாங்க, பல்வேறு மத போதகர்கள் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் யாராவது பண்ணுறாங்களா? யாரும் பண்ணுறதே இல்லை இல்லையா? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்குறாங்க? ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் எப்பயோ எடுத்துட்டாங்க. அதனால் நீங்களாக ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்ட படிப்பு. பூகோளம்னா எங்கே மழை பெய்யும், எங்கே விவசாயம் பண்ணலான்றது. வரலாறுனா எந்த ராஜா இருந்தால் யார் யாரைய குத்தலான்றது. ஆன்மீகன்றது ஆன்மா சம்மந்தப்பட்டது. அப்போ ஆன்மீகன்றது ஆகாசம் சம்மந்தப்பட்டது, மற்றதெல்லாம் பூமி சம்மந்தப்பட்டது. அதனால் ஆகாசத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. திருவேறுனா என்ன, ஞானி ஆகிறது வேறு, இது தெல்லியராதல் வேறு. திருன்னா துட்டு. அப்போ இந்த உலகத்துக்கு துட்டு தேவைப்படும். அங்கே அது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளால் அமருலகம் புக்கியலராகாது, அருளால் அலமலரும் அன்றே. இங்கே துட்டு வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது, அங்கே அருள் தேவைப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 8000 யோகத்திருப்பினும் காணாத கண்ணார் அமுதன். 2000 வருஷம் தவம் இருந்தாலையும் அவனை பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலையில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ், உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உள்ள வாழ்க்கை தத்துவம் வேறு, அதுக்குள்ள படிப்பு வேறு. அதில் உங்களுக்கு நிறைய ரிஸ்க்கு வரும், எத்தனையோ ரிஸ்க்கு வரும். அந்த தெய்வீகமான விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவு. உங்களுக்கு இப்போ இட்லி சாப்பிட்டோம், தண்ணி குடித்தோம், டீ குடித்தோம், காஃபி குடித்தோம், கோயிலுக்கு வந்தோம், வீட்டுக்கு போய்ட்டோம், தூங்கணுன்றது வேறு. ஆனால் நீ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிற போது உங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் வரும். ஏன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து எத்தீரியல்னு பேர். கண்ணுக்கு தெரியாத சில வடிவங்கள் இருக்குது உலகத்தில். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அதுங்களும் இருக்குது. ஒன்லி திங் இஸ், உங்களுக்கு 5 பொருள்கள் இருக்குது, அதுங்களுக்கு வெறும் அந்த எக்ஸ்டர்னல் லேயர் மாத்திரம்தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்ம்ஸ்க்கு கால் இருக்காது, இந்த இடத்த முட்டி இதோட நின்று போயிடும். அதுங்கெல்லாம் வரும், அவங்கள பார்க்கறதுக்கு வரும். நீங்கள் இந்த நிலைக்கெல்லாம் தொடர போது உங்கள் ஆத்மாவுக்கு இந்த பாஷை புரிகிற போது அதுங்கெல்லாம் உங்கள்கிட்ட வரும். அது வந்தால் நீ பயப்படுறலாம் இருந்தாக்கா என்ன பிரயோஜனம்? ஸ்பிரிட்ஸெல்லாம் ஒன்று தேடி வரும்,
நீ பயப்பட்டியானாக்கா ஒரு வழி ஆகி போயிடுவேன். அதனால் எதுவுமே நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீ பார்த்தியானா தலைக்கு மேலே ஒரு பெரிய கிரீடம்லாம் வச்சுன்னு ஜடாமுடியெல்லாம் வச்சுன்னுட்டு ஒரு ஆள் நான் படுத்துன்னுக்கிற பெட்லேயே என் பக்கத்தில் ஒரு ரிஷி அவர் என் படத்தில் வந்து இப்படி உக்காந்துருக்காரு, என்னையே பார்த்து சிரிச்சுன்னே இருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும். நீ பயந்தேனா ஓய்ய. அதாவது நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்க தைரியமாக வந்து உன் கட்டிலேயே கூட உட்காந்துருவாங்க. கொஞ்சம் வீக்காகிறாங்க, ஒன்றை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னா அவங்கெல்லாம் கட்டில் சுற்றி அங்கே இங்கே ஒரு மூலையில் உட்காந்துன்னுட்டு இப்படி முட்டி போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கும். இப்படி எவ்வளோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. தெர் ஆர் மோர் திங்ஸ் அந்த ஹெவன் தேன் வாட் யூ கேன் மீட் அந்த எர்த் ஓ ரீஷியன் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாததெல்லாம் இருக்குது ஆன்மீகத்தில். எந்த ரூட்டு வேறு, அந்த ரூட்டு வேறு. இப்போ இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் பயந்துருவீங்களா இல்லையா? அதனால் அனுபவம் எல்லாம் ஆசான். எல்லாத்தையும் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதில் இறங்குங்க. இல்லை பேசாமல் எதுவும் வந்தோமா, சாய்பாபா கும்பிட்டுமா, அத்திவரதரை கும்பிட்டுமா, ஜாலியாக போயினே இருங்க. இது வேறு சப்ஜெக்ட். இதுக்கு ரொம்ப தைரியம் தேவைப்படும். ஏன்னா யூ ஆர் மீட்டிங் ஸ்பிரிட்ஸ். உடல் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஸ்பிரிட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. டெய்லி பார்ப்பீங்க. டெய்லி பார்ப்பீங்க. நீ என்ன வெத்தலை பார்க்க வச்சு வா என்னை பார்த்துட்டு போய் இன்றைக்கி ராத்திரி எனக்கு 9 மணிக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னேன். அதுக்கு வந்தே தீரும். உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ ஜபத்தபத்தில் இருக்கிற ஆளாக இருக்கணும். இப்போ நாங்களாம் எப்பயுமே உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓட்டிக்கினே இருக்கிறதுனால அது பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும், உடனே தெரிஞ்சிடும். இதெல்லாம் பெரிய பாஷை, உங்களுக்கு வேணாம். இதெல்லாம் தைரியமாக இருங்க. நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயினால் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் நைந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது. இன்று சிந்திக்க சிந்துனை கூவுகிறேன், அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.